ஆல்ஃபாடு வண்டி. ஸோ இது எவ்வளோக்கு சேல் ஆகுதுன்னு பார்ப்போம். 93,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரேவா 2 அப்படின்னு சொன்னாக்கா 2023 மாடல், 2021 மாடல். கிட்டத்தட்ட 23 லேக்ஸ். ஓகே, 273 கிட்ட சேல் ஆகிடுச்சு. ஸோ 27 லேக்ஸ் கிட்ட சேல் ஆகிருக்கு அந்த வண்டி. இது வந்து அடுத்தது லக்ஸஸ் டொயோட்டா. இந்த மாடல் பார்ப்போம். லக்ஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4.5 59 கிலோமீட்டர் ஓடி, 59,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எவ்வளோக்கு விற்கலை, மூவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய வண்டி இது வந்து விற்கிறதுக்காக. லக்ஸஸ் பாருங்கள், லேண்ட் க்ரூசஸ் 4 வீல் டிரைவு, லக்ஸஸ் பிராண்டு. 4.5 ரேவா 5 அப்படின்னு சொன்னால் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 மாடல் பாருங்கள். 1 crore கிட்ட வந்துருச்சு. 1 crore ஜேபிஒய் விற்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 crore ஜேபிஒய்க்கு வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ லக்ஸஸ்ன்னு வந்துச்சுன்னா அதில் வருவாங்க. லக்ஸஸ் ஓகே, 1 crore இருக்கு. இப்போ அடுத்த வண்டி புது மாடல் ரேங்க் க்ரூஸ் 4 வீல் டிரைவ், 9,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இந்த வருஷம் 2025 மாடல். ஸ்டார்டிங் வந்து 50 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கோர் வந்து 5. 9,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. லேண்ட் க்ரூஸ் 4 வீல் டிரைவ். ரேவா 7 அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ரேவா 7னா 2025 மாடல். ஸோ இதான் வண்டியோட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ரேட்டுக்கெலாம் விற்க மாட்டாங்க ஆக்சுவலாக. இன்னும் அது விற்கிற ரேட்டுக்கு வரல. எனக்கு தெரிஞ்சு 700 வந்துச்சுன்னா விற்கிற ரேட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். 700 + 800ன்னு போயிட்டுருக்கு இந்த இன்னைக்கு கண்டிஷனில். அதுக்கப்புறம் யார் பிட்டிங் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போயிடும். இனிமேல் விற்பாங்க 650. அதாவது 65 லட்சத்துக்கு மேலே போனால் தான் வண்டியை விற்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனிமேல் யார் வந்து பிட்டிங் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது கண்டிப்பாக விற்பாங்க பாருங்கள். அறுபத்தேழு, 671, 72, 672 சேல் ஆயிடுச்சு. ஸோ 67 லேக்ஸ் 20,000 ஜேபிஒய்க்கு சேல் ஆயிருக்கு அந்த வண்டி.